மகர ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து குரு 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அஷ்டமஸ்தானத்திற்கு குரு வருகிறது அப்படின்னு சில பேர் கத்துவாங்க. பயப்படாதீங்க. 8ஆம் இடத்திற்கு குரு வந்தால் என்னென்னவோ செய்யும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கும் நமக்கெல்லாம். அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லா ராசிக்கும் அப்படித்தான். 8ல் குரு வந்தால் கொஞ்சம் படுத்தும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மகர ராசிக்கு அதிலே முழுமையாக விதிவிலக்கு, 100% எக்ஸம்ஷன் உங்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்திற்கு குரு வந்தால் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஹாப்பியாக இருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. 7ஆம் இடத்திலே குரு இருக்க போகும் அடுத்த 3 மாத காலத்திற்குத்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்திற்கு குரு வந்த பிறகு குரு பலன் இல்லை என்று நினைக்க வேண்டாம். அதன் பிறகும் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்திற்கு குரு வந்ததால் எந்த கெடுதலும் நடக்காது. 3-12 கூடைய பாபி 8ஆம் இடத்தில் மறைந்தால் நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆகவே நீங்கள் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய போகிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா கூட அது பெரிய ஒரு விஷயமாயிடும். ஃபுளுக்கில் யோகா அடிக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இது. ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். இந்த வருடத்திலே நீங்கள் நிறைய சாதனைகளை செய்ய போகிறீர்கள். உங்களுடைய வேதனைகளெல்லாம் மறையப் போகின்றன. சாதனைகளெல்லாம் செய்ய போகிறீர்கள். கசந்த நாட்களெல்லாம் போய் இப்பொழுது வசந்த காலம் ஆரம்பமாகின்ற அற்புதமான ஒரு வருடம் இந்த மன்மத வருடம். இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கும்பராசிக்கு இது ஒரு நல்ல வருடமாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறது. ராசிக்குள் கேது வரப்போகிறது. 7ஆம் இடத்திற்கு ராகு வரப்போகிறது. ராசி அதிபதி மீண்டும் வக்ரகதியிலே துலாமிற்குள் சென்று விட்டு வரப்போகிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களது தொழில் வளர்ச்சி அடைகின்ற அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்கப் போகிறது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். மிக அற்புதமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் எதை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். நீங்கள் விளையாட்டாக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் கூட மிகப்பெரிய சாதனையாகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிக மிக சிறந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு இந்த வருடம் விளங்கப் போகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடம்.